मङ्गलश्लोकः वागीशाद्यासु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतञ्जलिं पाणिनिं सूत्रकारं च प्रणतोऽस्मि मुनित्रयम्। एकः पूर्वपरयोः அதிகார சூத்திரமிதம் நது விதாயகம். இந்த சூத்திரங்கள்ல பல வகையா இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 6 வகையா இருக்குன்னு பார்த்தோம். அதுல அதிகார சூத்திரம். இந்த அதிகார சூத்திரம் என்ன பண்ணும்னு சொன்னா, இந்த சூத்திரம் ஒரு விஷயத்தை விதிக்காது. அதாவது இப்போ இந்த இகோ எனர்ஜின்னு சொன்னா அந்த சூத்திரம் என்ன பண்றது, என் அப்படிங்கிறதான விஷயத்தை விதிக்கிறது, ஆதேசத்தை சொல்றது. அதை போல இந்த அதிகார சூத்திரம் என்ன பண்ணாதுன்னு கேட்டா, ஆதேசத்தையோ ஆகமத்தையோ சொல்லாது. ஆனா மேற்கொண்டு வரக்கூடியதான சூத்திரங்கள் எந்த விஷயத்தை சொல்றதோ, எந்த விஷயத்துக்காக வருதோ அந்த விஷயத்தை சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏகப்பூர்வ பரயோகோ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த சூத்திரத்துக்கு அப்புறம் வரக்கூடியது ஆத்குணஹா, விருத்தி ரேச்சி, இந்த மாதிரியான சூத்திரங்கள் வரிசையா வரப்போறது. அவைகளுக்கு தேவையான விஷயத்தை இது சொல்லும். அப்படி அவைகளுக்கு தேவையான விஷயத்தை எதை இது சொல்றது அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த குணஹா அப்படிங்கிறதான விதிக்கப்படுறது இல்லையா, ஆத் குணஹா சூத்திரத்தினால குணஹா விதிக்கப்படுறது. அந்த குணஹா எதற்கு வரும், ஸ்தானி எது அப்படின்னு கேட்டால், இந்த பிரகரணத்துல முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தும் பின்னாடி இருக்கக்கூடிய எழுத்தும் ரெண்டும் ஸ்தானி, ரெண்டுத்துடைய இடத்துலதான் இந்த குணஹா வரும். இந்த முன்னாடி பின்னாடினா எதற்கு, எது முன்னாடி எது பின்னாடி நம்ம கேள்வி வரும். அது நம்ம இந்த ஆத்குணஹான்னு பார்க்கும்போது, அந்த சூத்திரத்துடைய அர்த்தத்தை பார்க்கும்போது நமக்கு தெளிவாயிடும். இப்படி அந்த ரெண்டுத்துக்கும் இங்க சூத்திரத்திலே பூர்வ பரயோகம் இருக்கிறதுனால நான் அப்படியே தமிழ்ல என்ன பண்ணிட்டேன், இப்போ உங்களுக்கு முன்னாடி பின்னாடின்னு பொதுவா சொல்லிட்டேன். அப்ப இந்த அதிகார சூத்திரம் என்ன பண்றது, அது ஒரு காரியத்தை விதிக்கல, பின்னாடி விதிக்கக்கூடியதான காரியத்துக்கு தேவையான விஷயத்தை இது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் அதிகார விதி. அதிகார சூத்திரமிதம் நது விதாயகம். அவரே அது மனசை வச்சிருந்தா என்ன பண்றார், விதாயகம் அல்ல அப்படின்னு சொல்றார். இதஃப் பரம், இந்த சூத்திரத்துக்கு அடுத்தாப்புல சூத்திரத்திலிருந்து இதுக்கப்புறம் உடனே வர சூத்திரம் கணக்கு இல்லை, அடுத்ததுன்னு சொன்னா பின்னாடி வரக்கூடியது அர்த்தம். ஏன்னா இதுக்கப்புறம் அந்தாதி வச்ச சத்வதுகோஹோ அசித்தா அப்படின்னு இந்த 2 சூத்திரம், இதுவும் விதாயகம் இல்லை. ஒரு காரியம் பண்ண வந்து அந்த காரியம் இங்க கிடையாதுன்னு அபவாதம் சொல்றதுக்காக வந்தது. எது, இதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடியதான அந்தாதி வச்ச சத்வதுகோஹோ அசித்தான். அப்போ அதுக்கும் மேற்கொண்டு இருக்கக்கூடியதான ஆத்குணஹா சூத்திரம் இருக்கே, அதுதான் விதாயகமா இருக்கு. அப்போ இதஃப் பரம் அப்படின்னு சொன்னா, இதன் பிறகுன்னு சொன்னா அவ்யவஹிதமா உடனே வரக்கூடிய சூத்திரம்னு கணக்கு அப்படிதான் எடுத்துக்கணுங்கிறது இல்லை, பின்னாடி வரக்கூடியது. சரியா? அப்படின்னு எத்தனாவது பாருங்க, இது 6-1-84ன்னு சொன்னா இதுக்கப்புறம் காரிய விதாயகமான சூத்திரம் 6-1-87 இப்படி இருக்கு. இதஃப் பரம் விதீயமானாஹ ஆதேசாஹ பூர்வபரயோஹோ மிலிதயோஹோ நது ஏகஸ்ய இத்யர்த்தः. பூர்வபரயோஹோ மிலிதயோஹோ கர்த்தவ்யாः ஆதேசாः கர்த்தவ்யாः இதி அனேன சூத்திரேண பிரதிஜ்ஞாயதே. அர்த்தம் புரிஞ்சிருக்கு இல்லையா, சூத்திரத்துடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கு இல்லையா. அடுத்த சூத்திரம் அந்தாதி வச்ச. இந்த சூத்திரமும் கூட விதாயக சூத்திரமா இல்லை, இதுவும் கூட ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதா இருக்கு. எப்படின்னு பாருங்க, ஏகாதேசः அயம் பூர்வஸ்ய அந்தவத் பரஸ்ய ஆதிவச்ச கணயிதும் சக்கியதே. இப்போ இந்த ஏகாதேசகான்னு சொன்னார் இல்லையா, எந்த ரெண்டுத்துக்கு ஏகாதேசகா வரப்போறது, பூர்வத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கும் பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கும், இந்த ரெண்டுத்துக்கும் சேர்ந்ததாக வரப்போறது அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டுத்துல இப்போ வரப்போற எழுத்து இருக்கு இல்லையா,
அந்த எழுத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கும் நம்ம சாமியம் பார்க்கணும், ஸ்தான சாமியம் பார்க்கணும். தானேந்திர தமகான் சூத்திரத்தை அதுதான் சொல்லி கொடுத்தது இல்லையா? இப்போ எந்த 2 எழுத்துக்களுக்குள்ளார பார்க்கணும்? அதாவது பூர்வத்துக்கும் வரப்போற ஆதேசமான எழுத்துக்கும் பார்க்கணுமா, அல்லது பரத்துக்கும் ஆதேசத்தோட ஆதேசமாக வரப்போற எழுத்து இருக்கே அதற்கும் பார்க்கணுமா? எந்த எழுத்துக்களுக்குள்ளார இந்த சாமியம் பார்க்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் தெரியுமா? அந்த ஆதேசமாக வரக்கூடிய எழுத்து இருக்கே அது ஏகாதேசகான்னு நம்ம எதை சொல்றோமோ அது பூர்வசிய அந்தவத்து, முதல் பதத்தினுடைய கடைசி எழுத்து போலையும் இருக்கணும். பரஸ்ய ஆதிவத்து, அடுத்த 2வது பதத்துடைய முதல் எழுத்து போலையும் இருக்கணும். அப்போ இந்த ஸ்தான சாமியத்தை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு எழுத்து ஸ்தானிய வச்சுட்டு பார்க்கணுங்கிறது இல்லை, ஸ்தானியாக இருக்கக்கூடியதான 2 எழுத்தும் வச்சுண்டு அந்த 2 எழுத்துக்கும் ஆதேசமாக வரக்கூடியதான எழுத்துக்கும் ஸ்தான சாமியம் பார்க்கணும். இது புரிஞ்சுது இல்லையா? அதுதான் இங்க சொல்லி கொடுக்குற பாருங்க. ஏகாதேசா அயம் அக்ரே விதீயமானः ஏகாதேசः பூர்வஸ்ய அந்தவத் பரஸ்ய ஆதிவச்ச கணயிதும் சக்யதே. இதமபி ஏகாதேசஸ்ய ஸ்வரூப கதன ரூபத்வாத் அதிகாரः ஏவ. இதையும் அதே அதிகார சூத்திரம்னே கணக்கிடலாம். ஏன்னா இதுவும் என்ன பண்றது, மேற்கொண்டு வரக்கூடியதான ஏகாதேசா இருக்கே காரியம் அது இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறது இல்லையா? இதுவும் ஒரு விதாயக சூத்திரம் இல்லை. அதனால என்ன சொல்ற, ஸ்வரூப கதன ரூபத்வாத் அதிகாரஹா ஏவா. அடுத்தது ஏவம் உத்தர சூத்திரம் அப்படி, அடுத்த சூத்திரமும் இதே மாதிரிதான், அதுவும் விதாயக சூத்திரம் இல்லை. என்னன்னு பாருங்க. ஷத்வதுகோஹோ அசித்தஹ, ஷத்வதுகோஹோ அசித்தஹ, ஷத்வே துகிச்ச கர்த்தவ்யே ஏகாதேச விதிஹி அசித்தஹ ஸ்யாத். இந்த சூத்திரம் எதற்காக வந்ததுன்னு கேட்டா, இப்ப இந்த ஏகாதேசமானது விதிக்கப்பட்டது இல்லையா, ஏகப்பூர்வ பரயோகோ அப்படின்னு முதல் சூத்திரமா இருக்குன்னு வச்சுப்போம். அதோடைய பிரகரணத்துல மேற்கொண்டு நிறைய சூத்திரங்கள் வரப்போறது. அதற்கு நடுவுல எங்கேயாவது இந்த துகாகமஹா அதுவோ அல்லது ஷத்வமோ விதிக்கப்படுமே ஆனால் அந்த சூத்திரத்தை பொறுத்த வரையில இந்த ஏகாதேசகான்னு ஒண்ணு இருக்கிறதாவே கணக்கிடாது. இது அபவாதம். இப்ப ஒரு லௌகிக உதாரணம் சொல்லட்டுமா? தசரதர் சொல்றார், ராமன் முதலியவர்களே அழைச்சுண்டு வா அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு பரதன் மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறார். இப்ப பாருங்க, ராமன் முதலியவர்களை அழைச்சுண்டு வான்னு சொன்னா அதுல பரதனும் சேர்ந்து தானே இல்லையா? சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்றார், அவன் வேண்டான்னு அதை மட்டும் தனியா சொல்லிக்கிறார். ஏன்னு சொன்னா ராமன் முதலியவர்கள் சொன்னா பரதனும் சேர்ந்துடுவான் அதுல, ஆனா எனக்கு பரதன் இப்போதைக்கு இங்க வர வேண்டாம், அதனால என்ன பண்ணலாம், பரதன் வேண்டாம் தனியா அதை மட்டும் சொல்லலாம் இல்லையா? அத போல இங்கேயும் ஏகப்பூர்வ பரயோகோ அப்படிங்கிறதான அதிகாரம் சொல்லியாச்சு. அதனுடைய முடிவு இன்னொரு ஒரு சொன்ன இல்லையா 112வது சூத்திரம் வரையில் அது போக போறது. அப்போ அது வரையில் இதனுடைய அதிகாரமானது இருக்குன்னு சொன்னா அதற்கு நடுவுல எதற்கு தேவையில்லையோ அதுவும் மாட்டின்றது வச்சுப்போம். எது, இந்த துகாகமகாவும் ஷத்வ விதாயகமான சூத்திரங்களும் மாட்டின்றது. அங்க அவைகள் பொறுத்த வரையில இந்த ஏகப்பூர்வ பரயோகங்கிற சூத்திரத்தினால சொல்லப்பட்டதான ஏகாதேசா அசித்தம், இங்க சந்தி நடந்ததே அதுக்கு தெரியாது அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த இங்க எழுதி காமிக்கிறேன், தெரிகிறது இல்லையா? அதி இ யுக் யுக் எப்படி வந்தது? பிளஸ் சைனுக்கு யுக்னு சொன்ன. யுக்கா? சமஸ்கிருதத்துல யுக். சரி சரி, எனக்கு சட்டுன்னு புரியல. துவா பிரத்யா இப்படி
ஸ்திதி இருக்குன்னு வச்சுப்போம். இதுக்கப்புறம் என்ன, இதுல வந்து அதிங்கிறது உபசர்கா, ஈங்கிறது தாத்து, இன்கதோ தாத்து, துவா பிரத்யயா. இது முதல் ஸ்திதியில எப்படி இருக்கு. அடுத்ததுல பாருங்க, இதுல வந்து இந்த அதி யுக்கு இ இந்த ரெண்டும் வந்து சேர்ந்ததுன்னு சொன்னா மேலனே அதி சவர்ண தீர்க்க சந்திர் பவதி. இப்படி இதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கப்புறம் இன்னொரு இதுல வந்து என்ன ஆகுதுன்னா அதி இந்த துவா ஸ்தானத்துல லியப்பு பிரத்யா உபசர்கா இருக்கு இல்லையா, லியப்பு பிரத்யா வந்தால் இப்போ இந்த லியப்பு பிரத்யா இருக்கே இது பித்தா இருக்கு. பித்துன்னு அர்த்தம் பகாரஹா இத்தா இருக்கு, பித்து. அதனால ஒரு பிரயோஜனம் இருக்கு. அடுத்த நிலையில பாருங்க, அதி இதுல வந்து லு போயிடும், லாஷா கு அதத்பிதே அப்படின்னு சொன்னதுனால. அதுக்கப்புறம் பூவும் போயிடும். மீதி என்ன பாக்கி இருக்கும், யா மட்டும்தான் பாக்கி இருக்கும். இதுதான் மிச்சம். இப்போ இந்த சமயத்துல ஒரு சூத்திரம் இங்க பிரவர்த்திக்கிறது, ஹ்ரஸ்வஸ்ய பிதி கிருதி துக்கு அப்படின்னு. ஹ்ரஸ்வ ஸ்வர எழுத்தாக எது இருக்கிறதோ அதற்கு, அதாவது இந்த அதி அப்படின்னு இருக்கா இல்லையா, இந்த இடத்துல ஒருவேளை அதிங்கிற பதத்துக்கு அப்புறம் ஹ்ரஸ்வ இகாரஹா இருந்து அதன் பிறகு கிருத்து சம்ஞாவை கொண்டதான பிரத்யங்கள் இருந்தாலோ அல்லது பித்து பிரத்யங்கள் இருந்தாலோ அந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டா துக் ஆகமஹா வந்துடும். துக் ஆகமஹா. சரியா? எதற்கு? அந்த ஹ்ரஸ்வத்துக்கு வரும். சூத்திரத்துடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கா? அதன்படி நம்ம இங்க இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டா, இந்த துக் அப்படிங்கிறது கித்து தானே, ஆத்யந்தௌ டக்கித்தௌ அப்படின்றதுனால அந்த ஹ்ரஸ்வத்துக்கு தானே வரணும். வந்தால் இங்க வந்து இப்படி நிற்கும், துக் ஆகமஹா. அதுல ககாரஹா இத்து போயிடும். உபதேசயாச் அனுநாசிகா இத்து, மீதி து தான் பாக்கி. இப்படி இருக்கா? இந்த இடத்துல நீங்க கேள்வி கேட்கணும். என்ன கேட்கணும், இந்த சூத்திரத்தினால நம்ம எதற்கு வந்து துகாகமஹா சொன்னோம்? சூத்திரமே எப்படி இருக்கு, ஹ்ரஸ்வஸ்ய பிதி கிருதி துக் இப்படி தானே இருக்கு. ஹ்ரஸ்வஸ்ய ஹ்ரஸ்வத்து தானே இருக்கு. இப்போ இந்த இடத்துல துகாகமஹா எப்படி வந்தது? வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்க அதி அப்படின்னு ஈகாரஹா தானே இருக்கு. ஹ்ரஸ்வஸ்வரத்துக்கு தானே துகாகமஹா விதிக்கப்பட்டது இந்த சூத்திரத்தினால. கேள்வி புரிஞ்சிருக்கா? அது ஆரம்பத்துல வந்து அதி உபசர்க்கம் சேர்க்கும் போது சந்தி பண்றதுக்கு முன்னாடி ஹ்ரஸ்வமா இருந்ததுனால இருக்கு. அப்போ இருக்கு. சரி. ஆனா இப்போ ஈகாரம் தானே எங்க இருக்கு. ஆமா, அந்த ரெண்டு எழுத்தும் போயிட்டு தானே அதில இருக்கக்கூடிய இகாரஹாவும் இன்கதோங்கிற தாத்துல இருக்கக்கூடிய மூலமான இகாரஹாவும் போயிட்டு தானே ரெண்டு இடத்துடைய ஸ்தானத்துல தீர்க்க ஈகாரஹா வந்தது. வந்த இடத்துன்னு சொன்னா அங்க தீர்க்கம் தான் இருக்கிறதா கணக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த துகாகமஹா வரவே கூடாது தானே. கேள்வி புரியுறது இல்லையா? பதில் என்னன்னு கேட்டா, இப்ப பாருங்க, இந்த இகாரஹாவும், அதாவது இந்த அதில இருக்கக்கூடிய இகாரஹாவும் இன்கதோங்கிற தாத்துவனுடைய மூலமா இருக்கக்கூடிய இகாரஹாவும் ரெண்டும் சேர்ந்து ஈகாரஹா வந்ததா இல்லையா? அப்ப இந்த தீர்க்க ஈகாரஹா அப்படிங்கிறது ஏகாதேசஹா தானே. ஏகப்பூர்வ பரயோகோ அப்படிங்கிற சூத்திரத்துக்கு அடுத்ததாக வந்த அந்த சூத்திரத்தினால சொல்லப்பட்ட விஷயம் தானே ஏகாதேசமா தானே வந்திருக்கு. ஏகப்பூர்வ பரயோகோ சூத்திரத்தினால சொல்லப்பட்ட ஏகாதேசஹா. இப்போ இந்த துக்கு பிரத்யத்தை விதிச்சதே சூத்திரம், அதாவது ஹ்ரஸ்வஸ்ய பிதி கிருதி துக்குன்னு அந்த சூத்திரத்தினுடைய பார்வையில இந்த இடத்துல ஏகப்பூர்வ பரயோகோ அப்படிங்கிற சூத்திரத்தை வச்சுண்டு அகசவர்ணே தீர்க்கா வச்சுண்டு ஏகாதேசா வந்திருக்குங்கிறதே தெரியாது. புரிஞ்சுதா? நம்ம எப்படி இந்த சபார சப்தாத்தியாயும் பிரதி திரிபாதி அசித்தான்னு சொல்லுவோம் கிட்ட அந்த மாதிரி, அதே மாதிரி ஸ்டைல்ல. அப்போ
இந்த துக்கு அப்படிங்கிறதான பிரத்யத்தின் பார்வையில இந்த இடத்துல என்ன இருக்கிறதா அது நினைச்சுக்கும்? ரஸ்வம் இருக்குன்னு நினைச்சிட்டு ரஸ்வ இருக்கு. ஈகாரஹா இருக்கிறதா நினைச்சுக்கும். ஆ. ஏன்னா அதனுடைய பார்வையில இங்க தீர்க்க ஈகாரஹா வந்திருக்கிறதே தெரியாது. அதாவது புரிஞ்சுதா சந்தி இது? ஆச்சுன்னே அதுக்கு தெரியாது. ஆமா, ஆ. இதுதான் அசித்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப புரிஞ்சுதா நல்லா? இதே மாதிரிதான் ஆ. ஷத்வ சந்தி வரும்பொழுதும் சகாரத்துக்கு ஷகாரம் விதிக்கக்கூடிய சூத்திரங்கள் வரதா இருந்தாலும் அதனுடைய பார்வையில இங்க அந்த ஏகாதேசகா வந்திருக்குன்னே தெரியாது அப்படின்னு. சரியா? இது நல்லா புரிஞ்சுதா? சூத்ரார்த்தம் நல்லா புரிஞ்சுது இல்லையா? இதுதான் இங்க சொல்லிட்டு இருக்கா பாருங்க. ஷத்வே துகிச்ச கர்த்தவ்யே ஏகாதேச விதிஹி அசித்தஹா ஸ்யாத் அதிகார சூத்திரத்வயஸ்ய அஸ்ய பிரயோஜனம். அதாவது அந்தாதிவச்ச ஷத்வ துகோஹோ அசித்தஹா அப்படிங்கிற இந்த 2 சூத்திரங்களுடைய பிரயோஜனம் உபரிஷ்டாத் தர்ஷயிஷ்யதே. நம்ம இப்பயே பார்த்துட்டோம் அதை. இதுதான் அதோடைய பிரயோஜனம். இப்படி இந்த ஷத்வத்துக்கோஹோ அசித்தகான்னு சொன்னதுனால தானே அந்த இடத்துல துகாகமாக வந்தது. இல்லைன்னா துகாகமாக வராது. ஏன்னா அங்க அதி அப்படிங்கிறதான தீர்க்கம்தான் இருக்கு. அந்த இடத்துல துகாகமாக வராது. அதீத்ய அப்படிங்கிற ரூபமே கிடைச்சிருக்காது இல்லையா? அந்த துகாகமாக வந்ததுனால தானே இப்ப தகாரகா வருது. துகாகமாக இல்லைன்னா என்ன தெரியுமா? அதீய அப்படின்னு இருக்கும். புரியுறதா? எனக்கு ஒரே கேள்வினா, இப்போ எதுக்கு எந்தெந்த சூத்திரத்துக்குலாம் இது வந்து அசித்தமா இருக்கும்? எந்தெந்த சூத்திரத்துக்குன்னா துக் ஆகமம் விதிக்கக்கூடிய சூத்திரங்கள் அதனுடைய பார்வையில அசித்தமா இருக்கும். சகாரத்துக்கு ஷகாரம் விதிக்கக்கூடிய சூத்திரங்கள் அவைகளுடைய பார்வையில இது அசித்தமா இருக்கும். அப்புறம் அந்த ஹ்ரஸ்வஸ் அந்த சூத்திரத்துக்கு என்ன பிரயோஜனம்? அப்புறம் அந்த சூத்திரம் இங்க பிரவர்த்திக்கிறதே. இப்ப பாருங்க, ஷத்வத்துக்கோஹோ அசித்தான்னு சூத்திரம் சொல்லலன்னு வச்சுப்போம். அதாவது இந்த ஏகாதேசகா அப்படிங்கிறது ஷத்வத்தை விதிக்கின்ற துகாகமத்தை விதிக்கின்ற சூத்திரத்தின் பார்வையில அசித்தம் அப்படின்னு சொல்லலைன்னா அதி லியப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல தகாரம் துகாகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப புரிஞ்சது இல்லையா அது எப்படின்னு? இதுதான் இங்க சொன்னா அதிகார சூத்திரத்வயஸ்ய அஸ்ய பிரயோஜனம் உபரிஷ்டாத் தர்ஷயிஷ்யதே. அப்போ இது எதுக்காக சொல்லணும்? இங்க பின்னாடி நாங்க சொல்ல போறோம் அப்படின்னா இந்த சூத்திரத்தை எதுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டால் சூத்திர கிரமானுரோதேனைவ ஏதத் அத்திர வியாக்கியாதம். அந்த வரிசையில வந்ததுனால இதையும் அப்படியே நாங்க சொன்னோம். ஏன்னா இவரை சொல்ல போற மேற்கொண்ட சூத்திரத்துக்கு இது ஒன்றும் தேவைப்படாது. அந்தாதி வச்சா கூட தேவைப்படும். ஆனா ஷத்வத்துக்கோஹோ அசித்தாங்கிற சூத்திரம் இந்த பிரகிருத ஸ்தலத்துல தேவைப்படாது. இருந்தாலும் இந்த சூத்திர அந்த பாருங்க வரிசைய கிரமத்தை பாருங்க. இதுல இந்த ஏகப்பூர்வ பரயோகோ அப்படின்னு 6, 1, 84 அடுத்து 85, 86 வரிசையா வருது. அதனால அப்படியே சொல்லிட்டோம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பிராரம்பே பாலாஹா ந ஏதத் படந்து இது கோஷ்டாந்தர் கோஷ்டகாந்தர் நிவேசிதம் இதம் இல்லையா? அதனால பிராக்கெட்ல போட்டிருக்கோம். பிராரம்பகாக நிரஸ்யந்து தியஜந்து இத்தியர்த்தா. சரி, இப்போ நமக்கு அடுத்த சூத்திரம் முக்கியமான சூத்திரம் ஆத்குணஹா. ஆத் இதி அ இத்யஸ்ய பஞ்சம்யந்தம் பதம். அ இதி சப்தः ராமஹ மாதிரி இங்க அ அப்படின்னு சப்தः. தஸ்ய சப்தஸ்ய பஞ்சம்யந்தம் ரூபம் ஆத் இதி. தபரகரண அபாவாத் சர்வவிதமபி அகாரம் கிருண்ணாதி. ஆத் அப்படின்னு இது தபரகரணமா இல்லை. இது பஞ்சம்யந்த பதம். ராமாத் மாதிரி இதை பார்த்து ஏமாந்த கூடாது. அதே குணகால வந்து ஆத் அப்படிங்கிற தபரகரணமா இருக்கு. ஆனா ஆத் குணகாங்கிறதுல ஆத்து இது பஞ்சமி விபக்தியந்தம் பதம் தபரஹா சப்தா. அதனாலதான் மெனக்கட்டு எழுதுறார் தபரகரண அபாவாத் சர்வ விதமபி அகாரம் கிருண்ணாதி. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். உத்தேசகதமாகவோ நிமித்த கதமாகவோ இருந்தால் அந்த எழுத்தானது தன்னுடைய சவரணங்கள் அத்தனையும் சொல்லும். விதேகதமா இருந்தா மட்டும்தான் சொல்லாது. அனுதித் சவரணஸ்யா பிரத்யா அப்படின்னு சூத்திரத்தினால இது கிடைச்சதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சரியா? அப்போ இங்க வந்து ஆத்குணஹா அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நிமித்தமா இருக்கு, உத்தேசகதமா இல்ல. குணஹாதனே விதேயகதமா இருக்கு.
அது நிமித்தகதமா இருக்கு, விதேயகதமா இல்லைன்னு சொல்லணும். சர்வவிதமபி அகாரம் கிருண்ணாதி. इको यनचि इत्यतः अचि इति अनुवर्तते. इको यनचि सूत्रात् अचि इति अनुवर्तते. एकः पूर्वपरयोः इत्यधिकृतञ्च அந்த அதிகார சூத்திரமும் இங்க பிரவர்த்திக்கிறது. அத்தஹ இந்த மொத்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் வருது பாருங்க. அவர்ணாத் அச்சி பரே பூர்வபரயோஹோ ஏகஹ குணஹ ஆதேஷஹ இது சூத்ரார்த்தஹ. ரொம்ப அழகா சொல்லிட்டார் இல்லையா? நல்லா புரியும்படியா இருக்கு இல்லையா? சம்சயம் இருக்கா? அதேங்குணஹ இது சம்ஞாகரணாத் அ அதாவது ஹ்ரஸ்வகாரः ஏ ஓ இத்யேதே ஸ்வராः குணசப்தேன गृह्यन्ते. गुणशब्दस्य एते त्रयः अर्थाः भवन्ति. एकः पूर्वपरयोः इत्यधिकारात् अत्र स्थानिनौ द्वौ. एकः पूर्वपरयोःங்கிற சூத்திரத்தை வச்சு நம்ம என்ன அர்த்தம் தெரிஞ்சிட்டோம்? பூர்வபதஸ்ய அந்திமஹ வர்ணஹ த்விதீய பதஸ்ய பிரதமஹ வர்ணஹ. பதஸ்யன்னு சொன்னா பதாந்தம், அதாவது பதசம்ஞான் இல்லை, நம்ம எந்த ரெண்டு இடத்துல பண்ண போறோமோ அந்த ரெண்டுத்துல வச்சுட்டு கடைசி முதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி. தயோஹோ பூர்வஹா சர்வத்ராபி அவர்ணஹ. முதல் பதத்துடைய, அதாவது அகாராத் அச்சி பரேன்னு சொன்னதுனால அகாரமானது முதல்ல இருக்கணும்னு தெரிகிறது. தயோஹோ அதாவது ஒரு ஸ்தானி, முதல் ஸ்தானி. தயோஹோ பூர்வஹா சர்வத்ராபி அவர்ணஹ பரஹா சர்வஹா அபி அச் இத்யுக்தே அபி. இங்க பாருங்க, இந்த இகோ எனச்சிங்கிற சூத்திரத்திலிருந்து அச்சின்னு அனுவர்த்தி ஆறுதுன்னு சொன்னோம். அப்போ அகாராத்து அச்சி பரேன்னு சொல்லிட்டோம். ஆனாலும் எல்லா அச்சு எழுத்துக்களும் நம்ம எடுத்துக்க போறது இல்லை. எதை எடுத்துக்க போறோம்? ஈ ஊரு இந்த நாளை தான் எடுத்துக்க போறோம். ஆனா அச்சின்னு மொத்தமா தானே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா அதை விவரிக்கிறார். பரஹா சர்வோபி அச் இத்யுக்தே அபி இக் ஏவ விவக்ஷிதஹ இதி உபரி ஸ்பஷ்டி பவிஷ்யதி. இங்க நம்ம இன்னொன்னு கவனிக்கணும், அவர் இக்குன்னு தான் சொன்னார், அக்குன்னு சொல்ல, அகாரத்தை விட்டுட்டார். அதையும் நம்ம மனசை வச்சுக்கணும். ஏவஞ்ச அத்திர அகார இகாரயோஹோ மேலனே அப்படின்னு மனசை வச்சுக்கணும். அ இ வர்ணௌ, அ உ வர்ணௌ, அ ரு வர்ணௌ, அதே மாதிரி அ லு வர்ணௌ. இதை நீங்க நல்லா கவனிங்கோ. பூர்வ எழுத்து ஆதான், அதுல மாற்றம் இல்லை. பர எழுத்து தான் மாறுறது. சரியா? சேதி சத்வாரி துவந்த்வானி ஸ்தானினஹா. இந்த ரெண்டுமே நம்ம ஏகப் பூர்வ பரயோகம்னு சூத்திரத்தினால ரெண்டுமே ஸ்தானின்னு சொல்லிட்டோம். அகாரஹா இகாரஹா, அகாரஹா உகாரஹா. வரக்கூடியதான ஆதேசா ஒண்ணு. சரியா? அது என்னதுன்னு மேற்கொண்டு சொல்ல பாருங்க. அ ஏ ஓ இதி த்ரயஹா ஏவ ஆதேசாக. இந்த இடத்துல த்ரயஹா ஏவ ஆதேசாக அப்படின்னு சொன்னதுனால அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டா மேற்கொண்டு பாருங்க. அத்தஹ யதா சங்கியம் கர்த்தும் ந அவகாசா. இல்லையா? ததச்ச அப்ப என்ன பண்ணலாம்? ஸ்தானியந்தரதமஹ இது பரிபாஷிதத்வாத் கஸ்ய வர்ணஸ்ய கஹ வர்ணஹ சத்ருஷதமஹ இது பரீட்சணீயம் இது ஆபதிதம். இல்லையா? எந்த வர்ணத்துக்கு எந்த வர்ணம் வரும் அப்படின்னு நம்ம அந்த சாதிருஷ்யத்தை பார்க்கணுங்கிறதான ஒரு ஸ்திதி வந்துடுது. ஏன்னா யதாசங்கியமா இல்லைங்கிறதுனால. தத்ர அவர்ணஸ்ய கண்டஹ ஸ்தானம் அகுஹ விசர்ஜனீயானாம் கண்டா. சரி. இவர்ணஸ்ய தாலு ஸ்தானம் இச்சு யஷானாம் தாலு. ஏகாரஸ்ய ச கண்டதாலு இது ஸ்தான சாம்யாத் அகார இகார வர்ணயோஹோ அவர்ண இவர்ணயோஹோ ஏகாரஹா குணஹா பவதி. இல்லையா? இதே மாதிரி அடுத்தது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏவம் அ உ வர்ணயோஹோ ஓகாரஹா குணஹா பவதி. எப்படி? அகாரஸ்ய ஸ்தானம் கண்டஹ, உகாரஸ்ய ஸ்தானம் ஓஷ்டஹ, ஓஷ்டௌ, ஓஷ்டௌ. இந்த ஓஷ்டஸ்தானம் ஆனது அ
ஏ ஓ இந்த எழுத்துல ஓக்கு தான் இருக்கு. ஓ தௌ தௌ கண்டோஷ்டம். அப்ப என்ன பண்ணணும்? ஏவம் அ உ வர்ணயோஹோ கண்டோஷ்டஸ்தான சாமியாத் ஓகாரஹ பவதி. அதுபோல ரு லு வர்ணயோஹோ அகாரஹ ஏவ. ஸ்தானத்தை வச்சு பார்த்தா கிடைக்குமா? ருனுடைய ஸ்தானம் என்னது? ரிட்டு ரஷானாம் மூர்தா. லுனுடைய ஸ்தானம் தந்தாக லுத்துரசானாம் தந்தாக தந்தாக. ஸ்தான தந்தாக சாமியம் கிடைக்கல. அதனாலதான் இங்க நம்ம அதை பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணிட்டார்? ரு லு வர்ணயோஹோ அகாரஹா ஏவ. ஆனா நம்ம இதுக்கு ஒரு வார்த்தைகம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ரிலு வர்ணயோர் மித சாவர்ணியம் வாச்சியம். உரன் ரபரஹ இது சூத்திரேன. அந்த சூத்திரத்தினால இல்ல, அது வார்த்திகம், அவ்வளவுதான். அது சூத்திரம் இல்ல. உரன் ரபரஹாங்கிற சூத்திரத்துடைய சமீபத்தை சொல்லியிருப்பாரா? இல்ல. துல்லியாச பிரயத்தம்ங்கிற சமீபத்தை லகு சித்தாந்த கோமத்துல சொல்லியிருந்தார். நான் அதை உங்களுக்கு அந்த சூத்திர சொல்ற சமயத்துல சொல்லியிருந்தேன். ஸ்தான சாமியம் இல்லைன்னா கூட சாவர்ணியம் இந்த ரெண்டுத்துக்கும் உண்டு அப்படின்னு வார்த்திகம் அது இல்லையா? ரிலு வர்ணயோஹோ மித சாவர்ணியம் வாச்சியம் அப்படின்னு வார்த்திகம். அதை வச்சு நம்ம இங்க பார்த்தா, அதனாலதான் இவரும் பாருங்க ஸ்தான சாமியத்தை இங்க சொல்லல. ரிலு வர்ணயோஹோ அகாரஹா ஏவ அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்தானத்தை வச்சுன்னு பார்த்தால் அந்த ரெண்டுத்துக்கும் சாமியம் கிடைக்காது இல்லையா? புரிஞ்சுட்டா? இது நல்லா புரிஞ்சிருக்க அந்த விஷயம். தத்ர ரிகாரஸ்தானே ஆதிஷ்டः அகாரः உரன் ரபரஹ இதி பரிபாஷையா அர் இதி ரபரஹ பவதி. இது அடுத்த விஷயம். ரிகாரஸ்தானத்துல ஆதிஷ்டமாக, அதாவது ஆதேசமாக வரக்கூடியதான அகாரஹா வெறும் அ அப்படிங்கிற எழுத்தோட வராது, ர பரமாக வரும். ர என்கின்றதான எழுத்தை பரமாக கொண்டுதான் வரும் அப்படின்னு நமக்கு எங்க தெரிஞ்சது? உரன்ற பரகாங்கிற சூத்திரத்தினால தெரிஞ்சது இல்லையா? தத்ர அப்போ இந்த ரிலுவர்ணயோ சாவர்ணியம் மித சாவர்ணியம் வாச்சம்ங்கிறது இந்த இடத்துல இல்லை. அது இது சம்பந்தமே இல்லை. உரன்ற பரகாங்கிறது சம்பந்தமே கிடையாது. அது எங்க இருக்குன்னு சொன்னா துல்லியாச பிரயத்ன சவர்ண அப்படிங்கிற அந்த சமயத்துல சொல்லப்பட்ட சூத்திரம். சரி. இதி பரிபாஷையா அர் இதி ரபரஹா பவதி. லிகாரஸ்ய து துல்லிய நியாயேன அல் இதி லபரஹா பவதி. அதே உரண்ட பரஹாங்கிற பரிபாஷா சூத்திரத்தை வச்சு நம்ம சொல்ல வேண்டியது. இப்போ இதுக்கு உதாரணம் காமிக்கிறார். உப யுக் இந்திரஹா சேர்த்தால் உபேந்திரஹா. சரியா? குல உச்சிதம் குலோச்சிதம். இந்த ரெண்டு உதாரணம் அடுத்து. இந்த அடுத்த ரெண்டு உதாரணம் அந்த முதல் ரெண்டுத்து காட்டிலும் வித்தியாசமானது. மகா ரிஷிஹி. இந்த இடத்துல ஆகாரா இருக்கிறதுனால அந்த ஆகார ரிகாரத்தினுடைய ஸ்தானத்துல வரக்கூடிய, இதுல ஆகார ஸ்தானத்துல வரக்கூடியது அ அப்படின்னு பாருங்க. ஆகார ரிகாரயோஹோ ஸ்தானே அகாரஹ ஹ்ரஸ்வ அகாரஹ ஆதிஷ்டஹ பவிஷ்யதி. அதுல நம்ம கவனிக்க வேண்டியது வரக்கூடிய அகாரஹ ரிகாரத்துடைய ஸ்தானத்துல வர்றது. அதன் காரணமாக என்ன ஆறுதுன்னு கேட்டால், அந்த ஹ்ரஸ்வ அகாரஹ வெறும் அகாரஹ மட்டும் வராது, ரபரமாக வரும். வந்தால் மஹர்ஷி. இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா? அடுத்தது புளுத லுகாரஹ. இந்த இடத்துலயும் புளுத அப்படிங்கிறதுல அ இருக்கு. லுகாரஹா ஸ்தானத்தில் ல வரப்போறது. இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து அகாரத்துக்கும் லுகாரத்துக்கும் சேர்த்து லகாரஹா வரப்போறது. அகாரஹா வரப்போறது. அந்த அகாரஹா வெறும் அகாரஹாவா வராது, குணஹா தானே வரணும். அதாவது பாருங்க, புளுத அப்படிங்கிற இடத்துல அகாரஹா ஹ்ரஸ்வ அகாரஹா. அடுத்த ரெண்டாவது பதத்தினுடைய முதல் எழுத்து லுகாரஹா. இப்போ இந்த சகாரோத்தர அகாரத்திற்கும் லுகாரத்துக்கும் சேர்ந்து ஒரு குணஹா வரணும். அந்த குணஹா எது? ஹ்ரஸ்வ அகாரஹா. அந்த ஹ்ரஸ்வ அகாரஹாவும் தனியா வராது, லபரமாக வரும். வந்தால் என்ன ஆகும்? எப்படி ரூபம் இருக்கும்? புளுதல் காரஹா. இந்த உதாரணம் தவளுக்காரஹான்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இந்த சந்தி நல்லா புரிஞ்சுது இல்லையா? அடுத்தது பாருங்க. விருத்தி ரேச்சி அவரணாத் ஏச்சி பரே விருத்தி ஏகாதேசா ஸ்யாத். ஆ ஐ
औ इति वृद्धिवर्णेषु पूर्ववत् आन्तरतम्यात् आन्तरतम्यात् इत्युक्ते सादृश्यात् சரியா स्थानेन्तरतमः अन्तरतमः इत्युक्ते सदृशतमः इत्यर्थः அந்த ஆந்தரதம்யாத் அப்படின்னா சாதிருஷ்யாத் அப்படின்னு வச்சுக்கணும் சதிருஷதமாத் எந்தெந்த எழுத்து வரும் பாருங்க அகாரத்துக்கும் ஏகாரத்திற்கும் அகாரத்திற்கும் ஐகாரத்திற்கும் இத்யனயோஹோ ஐகாரஹ ஆதேசஹ பவதி ஏன் அப்படின்னு கேட்டா அகாரத்துடைய ஸ்தானம் என்னது கண்டா ஏகாரத்துடைய ஸ்தானம் என்னது ஏதேதோ கண்ட தாலு இப்படி ரெண்டு இருக்கு இதுக்கு எந்த எழுத்து வரப்போறதுன்னா ஐ வரப்போறது ஏதைத்தோ கண்ட தாலு தானே ஏத்து ஐத்து அந்த அர்த்தம் தபரம் இல்லை உச்சாரண சௌகரியார்த்தத்துக்கு தான் அது ஐ அப்படிங்கிறது கண்ட தாலு ஸ்தானத்தை கொண்டது கண்டங்கிற அம்சத்தை பார்த்தா அகாரத்துடைய சாதிருஷ்யம் வந்துடும் என்ன தாலுங்கிறத வச்சுன்னு பார்த்தால் ஏகாரத்துடைய ஸ்தானமா கண்ட தாலுவாக நேரடியாவே இருக்கு அப்போ ஐகாரா வந்துடுறது அத போல அகார ஓகாரயோஹோ மேலனே एवं अकार औकारयोः मेलने औकारः भवति यथा तस्य एव तस्य அப்படிங்கிற பதத்துல ஹ்ரஸ்வ அகாரஹா இருக்கு அடுத்தாப்புல இரண்டாவது பதத்துல இருக்கக்கூடியதான ஏகாரஹா இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து எந்த எழுத்து வர போறது ஐ வர போறது வந்தால் தஸ்யைவா அடுத்தது மகா ஓஜஹ மகா அப்படிங்கிற இடத்துல தீர்க்க ஆகாரஹா ஓஜஹா அப்படிங்கிறதுல ஓகாரஹா இந்த ஆகாரத்திற்கும் ஓகாரத்திற்கும் சேர்த்து ஒரு எழுத்து என்ன வருது ஔ மஹௌஜஹ நிருப ஐஸ்வர்யம் நிருபால இருக்கக்கூடியதான பகாரோத்தரமான அகாரத்திற்கும் ஐஸ்வர்ய பதத்துல முதல் எழுத்தா இருக்கக்கூடிய ஐயும் இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு எழுத்து விருத்தியானது வரப்போறது வந்தால் நிருபைஸ்வர்யம் தன ஔத்சுக்கியம் தனல இருக்கக்கூடியதான நகாரோத்தரமான அகாரத்திற்கும் ஔத்சுக்கியம்ங்கிறதான ஔகாரத்திற்கும் சேர்த்து ஒரு தனோத்சுக்கியம் இது நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா இப்போ ஒரு சின்ன விசாரம் பாருங்க அത്ര இதம் அவதேயம் கிம் அவதேயம் கிம் ஞாத்தவியம் உத்சர்க அபவாத நியாயம் அனுசருத்திய ஆச்சாரியः காரியாணி விததாதி பாணினிஹி ஆச்சாரியா என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா உத்சர்க அபவாத நியாயம் அனுசருத்திய இது ஒரு நியாய உத்சர்க அபவாத நியாயங்கிற ஒரு நியாய மேற்கொண்டு இவரை விவரிக்க போறார் அதை பின்பற்றி பாணினி ஆச்சாரியா காரியாணி விததாதி நியாயோயம் அவிமர்ஷ்யகாரி இவ பிரதமம் வியாபகஸ்ய சாமான்யஸ்ய விதேயம் விதாய பశ్చాத் உத்புத்தः இவ விசேஷ விதீன் ஆரபமானः விஷய சங்கோச்சனேன அதிவியாப்திம் பரிஹரதி என்ன அர்த்தம் சொல்லாரு பாருங்கோ இந்த நியாயத்தை பின்பற்றி என்ன பண்றா அப்படின்னு கேட்டா முதல்ல சந்தேகமே இல்லை வலிச்சுன்னு இப்படித்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி முதல்ல ஒரு காரியத்தை சொல்லிடுறார் அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெளிவு வந்த மாதிரி சங்கோச்சம் பண்றார் எப்படின்னு பாருங்க இப்ப நம்மளே இங்க என்ன பண்ணினோம் அப்படின்னு கேட்டா ஆத்து குணஹா அப்படின்னு சொன்னோம் நிமித்தம் என்னது அங்க அச்சி பின்னாடி நிமித்தம் அச்சு அச்சின்னு சொல்லிட்டோம் இப்போ இந்த சூத்திரத்தை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது பின்னாடி அச்சு எழுத்துக்கள் எது இருந்தாலும் அங்க குணசந்தி தான் வரும் அப்படின்னு பளிச்சுன்னு தெரியறது இல்லையா ஆத் குணஹா அச்சி அப்படின்னு சூத்திரத்தை நம்ம படிக்கிறோம் படிக்கும்போது நம்ம என்ன அர்த்தம் சொல்றோம் அவரணாத்து அச்சி பரே குணஹா ஏகாதேசஹா சியாத் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பளிச்சுன்னு தெரிகிறது நமக்கு பின்னாடி அச்சு இருந்தால் எந்த எழுத்து இருந்தாலும் அப்படின்னு தெரியும் ஆனா வசுதா அப்படி உண்டா இல்ல அந்த சூத்திரம் படிக்கும்போது நமக்கு ஏதாவது சந்தேகம் வருதா இங்க அச்சு பின்னாடி இருந்தாலா அல்லது இக்கு பின்னாடி இருந்தாலா அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வருதா ஒண்ணுமே இல்லை பளிச்சுன்னு சந்தேகமே இல்லை அதுதான் அவிமர்ஷ்யகாரி அப்படின்னு அர்த்தம் சந்தேகமே இல்லாம யோசிக்கவே வேண்டாம் அப்படியே பளிச்சுன்னு புரியுற மாதிரி எழுதிடுறார் இல்லையா ஆத்து அச்சி பரே குணஹா ஏகாதேசஹா சியாத் அதுக்கப்புறம் அச்சோ அப்படி கிடையாது
அவர்நாத்து ஏச்சி பரே விருத்தியில வரணும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் எழுதுறது போல விருத்தி ரேச்சி அப்படின்னு எழுதுறார். முதல்ல அச்சின்னு சொல்லிட்டாரு இல்லையா? அச்சின்னு சொல்லியாச்சுன்னா இப்ப அதை சங்கோச்சப்படுத்துற மாதிரி அடுத்தாப்புல அவர்நாத்து ஏச்சி பரே விருத்தி சியாத் அப்படின்னு எழுதுறாரா இல்லையா? இது பார்த்தா எப்படி இருக்கு? முதல்ல சந்தேகமே இல்லாம அச்சின்னு எழுதிட்டார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணி எடுத்து, இல்லையே அப்படி வராதே, அவர்நாத்து ஏச்சி இருந்தால் குணஹா வராதே, அப்ப என்ன பண்றது? ஒரு சூத்திரம் எழுதிடுவோம். அவர்நாத் ஏச்சி பரே விருத்தி ஏகாதேசா சியாத் அப்படின்னு எழுதின மாதிரி தெரிகிறது இல்லையா? பார்த்தா அப்படிதான் தெரிகிறது. அதாவது நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஆத் குணஹா அப்படிங்கிற இடத்துல அச்சின்னு அனுவர்த்தனம் பண்ணாம ஆத் குணஹா இகி அப்படின்னு போட்டுக்கலாமா இல்லையா? போட்டுட்டா முடிஞ்சிருது. ஆமா. ஆனா அப்படி பண்ணாம என்ன பண்ணிட்டார்? ஆத் குணஹா அச்சின்னு அனுவர்த்தனம் பண்ணணும். ஏதோ தெரியாம அவர் பண்ணிட்ட மாதிரியும், அதுக்கப்புறம் அதை சரி பண்றதுக்காக விருத்தி ரேச்சின்னு எழுதின மாதிரியும் அப்படி தெரிகிறதா இல்லையா? பண்றாரே தவிர்த்து அப்படி இல்ல. புத்திபூர்வமா தான் பண்றார். அதை இவர் கொஞ்சம் ரசிக்கும்படியா அந்த வாக்கிய அமைப்புல சொல்றார். நியாயஹா அயம் விமர்சகாரி இவ. சந்தேகமே இல்லாத போல முதல்ல பிரதமம் வியாபகஸ்ய சாமானியஸ்ய விதேயம் விதாய. அதாவது அச்சிங்கிறது வியாபக தர்ம இல்லையா? அதனுடைய சங்குச்சிதமான ரூபம் தான் ஏச்சிங்கிறது. அதுல ஒரு பகுதி தானே குறிப்பிடுறது. முதல்ல அவயம். வியாபக சாமானியஸ்ய விதேயம் விதாய பஷாத் உத்புத்தஹா இவ. உத்புத்தான்னு அர்த்தம் தெளிவடைஞ்சவன். அத போல உத்புத்தஹா இவ விசேஷ விதின்னு ஆரபமானஹா விஷய சங்கோச்சனேன அதிவியாப்தியும் பரிஹரதி. இந்த இடத்துல எல்லாம் எப்படி அதிவியாப்தின்னா அப்படின்னு கேட்டா, இப்ப பாருங்க, விருத்தி ரேச்சின்னு இந்த இடத்துல ஏச்சின்னு போடலைன்னு வச்சுப்போம். அவர் நாத்து அச்சி பரே குணஹா ஏகாதேசகான் தானே இருக்கு. அதன்படி ஆகாரத்துக்கு அப்புறம் இப்ப தஸ்ய ஏவா அப்படின்னு இருந்தா அங்கேயும் குணஹா தான் வரும் அப்படின்னு ஆயிடும். பாருங்க, இந்த விருத்தி ரேச்சின்னு சூத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆத் குணஹா அப்படின்னு தான் இருக்கு. இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். அதை படிச்சுட்டு தஸ்ய ஏவான்னு ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். இப்ப நம்ம என்ன சந்தியை பண்ணுவோம்? குணசந்தி குணசந்தியை தான். தானே ஏன்னா அங்க பண்ணுவோம் இல்லையா? அச்சி தான் அனுவர்த்தனா இருக்கு. ஆமா. அப்படின்னு அதுதானே பண்ணுவோம் இல்லையா? அதாவது இந்த இடம் லட்சியம் இல்லை வஸ்துதா. குணசந்திக்கு இது லட்சியம் இல்லை, அலட்சியம். ஆனா அலட்சியத்திலையும் நம்ம காரியம் பண்றோம், குணசந்தியை பண்ணிடுறோம் அப்படின்னு ஆயிடும். எப்போ? ஆத் குணஹா ஆச்சின்னு மட்டும் வச்சிருந்தால். இப்போ அந்த அலட்சியத்திலையும் இந்த குணசந்தியானது பண்றோம் இல்லையா? அதை வாரணம் பண்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் விருத்தி ரேச்சி. அப்ப என்ன எடுத்து இந்த முதல்ல சொன்ன ஆத்குணஹாங்கிற சாஸ்திரத்தினுடைய விஷயம் பெருசா இருந்தது முன்னாடி. அதாவது அச்சு எழுத்துல எது பின்னாடி இருந்தாலும் அங்க இந்த குணசந்தி பிரவர்த்திக்கும். அதனுடைய குணசந்தியினுடைய பிரவருத்தியினுடைய இடம் பார்த்தேன்னா, பிரவருத்தி இடம்னா விஷயா, அது பார்த்தா நிறைய இருந்தது. இப்ப அதை சங்கோச்சம் பண்ணியாச்சு. ஏச்சி எழுத்துக்கள் பின்னாடி இருக்குமா, அங்க விருத்தி தான்ப்பா வரும், குணஹா வராது. இது சங்கோச்சம் தானே பண்ணிட்டோம். இப்போ நான் ஒரு லௌகிக உதாரணம் சொல்லேன் பாருங்க. ராமனை கூப்பிடுறார் தசரதர் கூப்பிட்டு, ஹே ராமா, இந்த பாரு இங்க 10 கிராமம் இருக்கு, 10 கிராமத்தை நீ ஆட்சி பண்ண வேண்டியதுன்னு சொல்றார். சரி அப்படின்னு சொல்றார். அப்படியே பரதன் இருக்காரு, பரதனை கூப்பிட்டு அந்த 10ல கடைசி 3 நீ பாத்துக்கோ. இப்போ முதல்ல 10 பாத்துக்கோன்னு சொன்னாரா இல்லையா? 10 கிராமத்தையும் நீ பாத்துக்கோ, ராஜ்யம் பண்ணுன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அந்த 10க்கும் தான் தலைவர் ஆனார். அப்போ ராமருடைய அந்த ராஜ்ய பரிபாலன விஷயமானது 10 கிராமத்துல இருந்தது, அதிகமான இடங்கள்ல இருந்தது. இப்போ 2வது அவர் என்ன பண்ணிட்டார்? பரதனுக்கு ஒரு 3ன்னு கொடுத்துட்டார். அப்ப என்ன ஆயிடுத்து? அந்த விஷய சங்குச்சிதம் ஆயிடுத்து. 10ல இருந்து 7 ஆயிடுத்து. சரிதானே? அத போலதானே இப்ப இங்கேயும் இருக்கு. இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சிருது. அதாவது ஏச்சி வந்து அச்சின்னு சொன்னதுனால முழுசா எடுத்துக்கணும். ஆனா இப்ப விருத்தியில வந்து ஏச் எடுத்துட்டோம்னா பாக்கி இக்கு தானே பாக்கி இருக்கு. அதனால இக்கு அங்க இது அப்படின்னு நம்ம அந்த அர்த்தத்தை மனசை வாங்கிடுறோம். அப்போ அந்த அதான். சாஸ்திரத்துடைய விஷயம் குறைஞ்சு போயிடுறது. இதுதான் சங்கோச்சகான்னு சொல்றோம். பாருங்க, விசேஷ விதின்னு ஆரபமானஹா விஷய சங்கோச்சனேன அதிவியாப்தியும் பரிஹரதி. புரிஞ்சது இல்லையா? அப்ப பங்கி அர்த்தம் புரிஞ்சது இல்லையா? தஸ்ய ச லௌகிகோயம் திருஷ்டாந்தா. இவரே காமிக்கிறார் பாருங்க. என்னது?
பிராமணான் போஜயன்னு கோபி கிரகஸ்வாமி சூதான் ஆதிஷதி. சூதகான்னா பரமாடுறவர்னு அர்த்தம். ஷூது க்ஷரணைன்னு இருக்கு, க்ஷரணை விடுறதுன்னு அர்த்தம். இப்போ இங்க என்ன உதாரணம் பாருங்க, ஒரு பிராமணான் போஜயன்னு கோபி கிரகஸ்வாமி, ஒருத்தர் பிராமணர்களை போஜனம் பண்ணும்படி செய்யறார். அதுல அந்த பரிமாறுறவரை பார்த்து ஆதிஷதி சொல்றார். என்ன சொல்றார்? பிராமணேபியா ததிதீயதாம். அதாவது பிராமணர்கள் பொருட்டு ததியை கொடுக்க வேண்டிய, பரமாற வேண்டியதுன்னு அர்த்தம். சொல்லிட்டு தக்கரம் கௌண்டின்யாய அத்திர, இப்போ அவரே விளக்க வாங்க. அத்திர மகாவாக்கிய பூர்வபாகேன பிராமணத்துவ சாதாரண்யாத் பிராப்தம் கௌண்டின்யஸ்யாபி ததிதானம். இல்லையா? இந்த மொத்த வாக்கியம் ஒன்னா வச்சுக்கோங்க. பிராமணேபியா ததிதீயதாம் தக்கரம் கௌண்டின்யாய அப்படின்னு ஒரே வாக்கியம். இதுல பூர்வ பாகத்தை வச்சுட்டு பார்த்தால் கௌண்டின்ய கோத்திர சம்பன்னஸ்யாபி புருஷஸ்ய கிம் பவதி? அவசியம் ததி பிராப்தி பவதி. ததி பிராப்தி. ஆம், அதுதான் சொல்றார். அத்த மகாவாக்கிய பூர்வபாகேன பிராமணத்துவ சாதாரண்யாத் பிராப்தம் கௌண்டின்யஸ்யாபி ததிதானம் தக்ரதான ரூப விசேஷ விதிம் குர்வதா உத்தரபாகேன தத் பாத்யதே. பூர்வபாகேன பிராப்தம் ததி உத்தரபாகேன பாத்யதே. சரியா? एवञ्च पूर्ववाक्ये ब्राह्मणेभ्यः इति सामान्यं कौण्डिन्यभिन्नत्वविशेषणेन சங்கோச்சித விஷயம் பரியவசியதி. இப்போ இந்த பிராமணேபியாங்கிறது முதல்ல அந்த கௌண்டின்ய கோத்திரனுக்கு சம்பந்தப்பட்டதாகவும் இருந்தது. இப்போ அது சங்குச்சிதம் ஆயிடுது. அவன் தவிர மற்றவர்களுடைய விஷயத்துல அந்த சாஸ்திரம் பிரவர்த்திக்கிறது. இந்த மாதிரி நம்ம ஆகவனிய ஜுஹோதி பதே ஜுஹோதின்னு மீமாம்சா சாஸ்திரத்தை படிக்கச்ச பார்த்தோம். சாமானிய விசேஷ சாஸ்திரம் அதுதான் இது, வேற ஒன்றும் இல்லை. சரியா? விஷயஸ்ய ஏகதேச சாமியே அதிகதேச வியாபகா விதி உத்சர்கா. அதாவது பாருங்க, ஒரே மாதிரியான ஸ்தலம் விஷயம், அதுல நிறைய இடத்துல எது போறதோ அது வியாபகா. அதை விதிக்கின்ற விதி உத்சர்க விதி. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, விருத்தி சந்தி ஆகட்டும் குணசந்தி ஆகட்டும் ரெண்டும் அச்சு எழுத்துக்களை நிமித்தமா வச்சுட்டு தான் வருது. ஆனா அதுலயும் இந்த குணசந்தியானது மொத்த அச்சு எழுத்துக்களையும் பரமாக கொண்டு, அதாவது நிமித்தமா கொண்டு வருது. அப்போ இது வியாபகமா இருக்கு இல்லையா? அப்போ இது உற்சர்க சாஸ்திரம். இதே விருத்தி சந்தியானது அப்படி இல்லை. அது ஏச்சிங்கிற நிமித்தத்தை வச்சிருந்தா, 4 எழுத்து நிமித்தமா வச்சிருந்தா வருது. அதனால அது என்ன மாதிரியான சாஸ்திரம்? உற்சர்க சாஸ்திரம் இல்லை, விசேஷ சாஸ்திரம். புரிஞ்சுதா இது? அதத்தான் ஆரம்பத்திலே சொன்னா, உற்சர்க அபவாத நியாயம் அனுசரித்து ஆச்சாரியா காரியாணி கரோதி அப்படின்னு அதுதான் சொன்னார். இப்ப புரிஞ்சுது இல்லையா? விஷயஸ்ய ஏகதேச சாமியே அதிகதேச வியாபகா விதி உற்சர்கா அல்பதேச வியாபகா அபவாதः அத நியாயः பிரகிருதே சஞ்சாரியதே. இதுவரையில் திருஷ்டாந்தம் காமிச்சார். பிரகிருத ஸ்தலத்துல அதனுடைய சமன்வயா எப்படி நாம இப்பதான் பார்த்தோம், கிரந்தசா பார்க்கலாம். அத நியாயः பிரகிருதே சஞ்சாரியதே கிமிதி ஆத் அச்சி குணः விதீயதே, ஆத் ஏச்சி விருத்தி விதீயதே. இப்ப பாருங்க, அச் அக்கு ஏச் அப்படின்னு என்ன அர்த்தம்? அச் அப்படின்னு மொத்தமா விதிக்கப்பட்டது, குணசந்தியில நிமித்தமா சொல்லப்பட்டது. அச் அப்படிங்கிறது நிமித்தமாக மொத்தமா சொல்லப்பட்டது. அதுல இப்போ நம்ம எதை எடுத்துக்கிறோம்? அக்கு அப்படிங்கிறது குணசந்திக்கும், ஏச் அப்படிங்கிறது விருத்திக்கும் எடுத்துக்கிறோம். வாஸ்தவிகத்தை இந்த அக்கு கூட இல்லை, இக்கு தான் எடுத்துக்கிறோம். ஏன்னு கேட்டா ஆ சேர்ந்தால் சவர்ண தீர்க்க சந்தின்னு இன்னொன்னு இருக்கு, இதே மாதிரி விசேஷ சாஸ்திரம். அதனால அதையும் மனசை வச்சுக்கணும். ஆனா இப்போ கிரந்தசா பார்க்கறதுனால நம்ம அக்கு ஏச்சுன்னு வச்சுப்போம். அத்தः அത്ര குணவிதி உற்சர்கா. சரியா? விருத்தி விதி அபவாதः விசேஷ சாஸ்திரம்னு அர்த்தம். தேனச்ச அபவாதஸ்ய விஷயம் பரிஹிருத்யைவ உற்சர்கா பிரவர்த்ததே அப்படின்னு அர்த்தம். இந்த
அபவாத சாஸ்திரத்தினுடைய இடங்கள் லட்சியங்கள் எதுவோ அந்த லட்சியங்களை தவிர்த்து மற்ற இடங்கள்ல தான் இந்த உற்சர்க சாஸ்திரமானது பிரவர்த்திக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அச்சின்னு சொல்லியிருந்தாலும் கூட குண அதாவது ஆத் குணஹா அச்சின்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த ஏச்சு அப்படின்னு இருந்தால் எங்கேயாவது அதை தவிர்த்து, ஏன்னா அந்த இடத்துல அபவாத சாஸ்திரமான விருத்தி சாஸ்திரம் பிரவர்த்திக்கிறது, அதனால அதை தவிர்த்துட்டு மற்ற இடங்கள்ல தான் இது பிரவர்த்திக்கும். எது? குணசந்தியானது பிரவர்த்திக்கும். புரிஞ்சது இல்லையா? அதுதான் சொல்ற தேனச்ச அபவாதஸ்ய விஷயம் பரிஹிருத்யைவ உற்சர்கா பிரவர்த்ததே. ஏவஞ்ச அச் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதுல ஏச்ச கழிச்சிடணும் அப்படின்னு அர்த்தம். ஏச்ச நீக்கினால் மீது என்ன பாக்கி இருக்கு? அக்கு பாக்கி இருக்கு. இங்க இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அக்கு இல்ல அது இக்கு. இவர் இன்னும் அகசவர்ணே தீர்கான்னு சூத்திரம் சொல்லல, இனிமே கொண்டு வரப்போறது. அதனால இவர் என்ன பண்றாரு? அக்கு அக்குன்னு சொல்லிட்டே இருக்காரு. அது இக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சரி. அச் தஹா, இப்ப பாருங்க குணசந்திக்கு இத பரிஷ்காரங்கள்லாம் பண்ணிட்டு கடைசியில் நம்ம சொல்றதா தான் என்ன சொல்லணும்? அச் தஹா ஏச்சி வியபகலிதே. வியபகலித்தேன்னா கழித்தால், நீக்கினால். அச் அச்சின்னு சொல்லிட்டா முதல்ல, ஆத் குணஹா அச்சின்னு. அந்த அச்சிங்கிறதுல ஏச்ச நீக்கினால் மீது என்ன பாக்கி இருக்கும்? அக்கு பாக்கி இருக்கும். அந்த அக்குலையும் அகாரத்தை நீக்கினால் என்ன இருக்கும்? இக்கு இருக்கும். ஏன்னா அந்த அகாரத்தை ஏங்க நம்ம நீக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அகசவர்ண மனசை வச்சிருந்து. அதுதான் இங்க சொல்றாரு. வியபகலித்தேன்னு சொன்னா குறைத்தால், நீக்கினால். அச்தஹா ஏச்சி வியபகலிதே சதி சிஷ்டஹா மீதி இருக்கிறது என்ன இருக்கும்? அக் ஏவ குணஸ்ய விஷயா பவதி. அப்போ இந்த ஆத்குணஹா ஆத்குணஹா அச்சின்னு சூத்திரம் இருந்தாலும் அந்த சூத்திரத்துடைய அர்த்தம் என்னதுன்னு கேட்டால் ஆத்து அகி குணஹா சியாத் இப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். புரிஞ்சுதா? இது ஆத்து ஏச்சி விருத்தி இது பலிதம். அடுத்து அவரே சொல்லிட்டார் பாருங்க, அவர்ணஸ்யாபி அபவாதஹா வக்ஷ்யதே. அது அப்போ ஆத்து அக்கி வேண்டாம், ஆத்து இகி குணஹா. இந்த சூத்திரம் தான் நம்ம முதல்ல சொன்னோம், இப்படி இருக்கலாமேன்னு. ஆத்து இகி குணஹா அப்படின்னு வச்சிருந்தால் நமக்கு புரிஞ்சிடும். இப்போ அந்த வரிசைய பட்டியலிடுறார். உக்தாஹா ஏவ ஸ்வரசந்தௌ உற்சர்க விதயா. இப்போ இதுவரையில் இந்த ஏச்சோ யவாயாவஹா பார்த்துருக்கோம், ஈகோ எனச்சி பார்த்துருக்கோம், அதே மாதிரி குணஹா விருத்தி வரிசையா பார்த்துருக்கோம். அதெல்லாத்தையும் ஒரு பட்டியலிடுறார். ஏபிஹி கிருத்ஸ்னஹா விஷயா வியாப்தஹா இது பட்டிகா பர்யவேக்ஷணேன ஸ்புடம் பவிஷ்யதி. எப்படி? பூர்வ எழுத்து ஆவா இருந்து பின்னாடி வரக்கூடிய எழுத்து இக்கா இருந்தால் அங்கே குணஹா ஏகாதேஷா வரும். ஆத்குணஹாங்கிற சூத்திரத்தினால பூர்வ எழுத்து ஆவா இருந்து அகாரமா இருந்து பின்னாடி வரக்கூடிய எழுத்து ஏச்சு எழுத்துக்களா இருந்தால் அந்த இடத்துல விருத்தி சந்தியானது வரும். எந்த சூத்திரத்தினால? விருத்தி ரேச்சிங்கிற சூத்திரத்தினால. பூர்வ எழுத்து இக்கு வர்ணமா இருந்து பர எழுத்துகள் அச்சு எழுத்தா இருந்தால் அந்த இடத்துல என் சந்தி வரும். இது ஏகாதேசா இல்ல, பூர்வ வர்ணத்துக்குண்டான ஆதேசா. அதனால இது என்னது? ஏகாதேசா கிடையாது, ரெண்டுத்துக்கும் கிடையாது, ஒண்ணுத்துக்கு தான். இகோ எனச்சிங்கிற சூத்திரத்தினால இந்த சந்தியானது நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது ஏச்சு எழுத்துக்கள் முன்னாடி இருந்து அதன் பிறகு அச்சு எழுத்துக்கள் இருந்தால் அந்த இடத்துல அயவாயாவ சந்தியானது வரும். எந்த சூத்திரத்தினால? ஏஜோ யவாயாவகாங்கிற சூத்திரத்தினால. இதுவும் ஏகாதேசா இல்லை, அதாவது பூர்வபரயோகோ ஏகாதேசாங்கிறது இல்லை, ஒரு எழுத்துக்கு தான். அதுவும் எதற்கு? ஏகாராதிகளுக்கு. புரிஞ்சுதா? இதுதான் நம்ம நடந்த வரையில் பட்டிகா. இதுக்கப்புறம் வேற விஷயம் ஆரம்பிக்கிறேன், நம்ம இதோட நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகா. வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தம் நமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாக்கியகாரம் வரருச்சிம் பாஷ்யகாரம் பதஞ்சலிம் பாணினிம் சூத்திரகாரம் ச பிரணதோஸ்மி முனித்ரயம்.